தனியார் கல்வி நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை இது தருகிறது. மாணவர்களை பாடத்திட்டத்தின்படி கல்வி கற்க விடாமல் பயிற்சி திட்டங்களின் மூலம், கோச்சிங் கிளாஸஸ், பயிற்சி வகுப்புகளின் மூலம் தேர்வு எழுதுகிற நிலையை உருவாக்கி, போட்டி உளவியலை உருவாக்கி, மன அழுத்தத்தை உருவாக்கி, அதன் மூலம் பலரின் உயிரை காவு வாங்கிக் கொண்டிருக்கிற திட்டம். எனவே நீட் கூடாது என்பதுதான் நம்முடைய ஒற்றை முழக்கமாக இருக்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் மாறிட்டார்னா இன்னொரு ஆள் வரப்போறான், இன்னொரு ஆள் வந்தான்னா அதேதான் வேலை நடக்க போகுது. இப்ப இருக்கிற அதிகாரி தூக்கி போட்டு வேற ஒரு அதிகாரியை போட்டா அதேதான் நடக்க போகுது. போன ஆட்சியில் இருந்த போலீஸ் எல்லாம் மாத்திட்டாங்க, இப்ப புது போலீஸ் வந்துட்டாங்க. அம்பேத்கர் சிலை வச்சா அந்த போலீஸ் வந்து எடுத்துட்டு தான் போறான். அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சா இதே போலீஸ், போன போலீஸ் எப்படி வந்து ஷீட் போட்டு அடிச்சு மூடினான உதயத்தூர், அதே மாதிரி இந்த போலீஸ் வந்து ஷீட் அடிச்சு மூடுறாங்க. என்ன மாற்றம்? அதிகாரிகளை மாற்றுவதால், அமைச்சர்களை மாற்றுவதால் விளைவுகள் மாறுமா என்றால் மாறாது. நீட் தேர்வினால் ஏற்படுகிற பாதிப்பு மாற வேண்டுமானால் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான் பாவம், பாவம்னா நான் அவன் மேல தனிப்பட்ட முறையில் சொல்லல, அவரை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு தனிநபரை மட்டும் பதவி விலகி சொல்லுவது என்பது ஒரு முழுமையான விளைவை, நல்ல விளைவை அது ஏற்படுத்தாது என்பதால் சொல்லுகிறேன்.